ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தில் தானே ஆட்சி இருக்குது, இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார். கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது. வழிகாட்டுதல் வேறு, ஒப்புதல் வேறு. ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் இந்த லோன்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல இந்த லோன்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதலுக்கு நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் புறக்கணிக்கிற அரசாங்கத்தான் பார்க்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார். அவருடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதுல 8 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 81%, 81% நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீதமுள்ள 1,93,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை குடோனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும். இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இனத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய்ச்சி சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வுல அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தக நிலத்துல நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் மத்தியில சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலாட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுகு வேணுங்க. அதுதானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தில் தானே ஆட்சியில் இருக்குது, இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார். கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது. வழிகாட்டுதல் வேறு, ஒப்புதல் வேறு. ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய டெல்டாக்காரருடைய அரசு என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே நம்முடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்து நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் செய்யும். ஆனா நான் கவன ஈர்ப்பு திருமணத்துல உணவுத்துறை மந்திரிட்ட கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன்.
7/10 இவர்கள்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலக்களிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7/10 கொடுத்தேன். என்ன தேதி? 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் இருந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணிகள்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்காங்க. ஐயா, அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாத்தையும் அமைச்சர் பத்தி குற்றச்சாட்டு. இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே, நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்துல, ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யும் சொன்னாரு. புரிஞ்சுங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம்? ஊடக நம்பர் பத்திரிகை என்னோட வந்தேன். பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவில்லை. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூசு பாக்குறாங்க. உங்களுக்கே தெரியுமில்ல, இப்ப காலையில இருந்து வந்திருக்கீங்க, ஊடகமும் பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியல பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன? இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியா போர்க்கால அடிப்படையில கொள்முதல் செய்யணும் தான் நாங்க சொல்றோம். இது என்ன சரியானதுதான்? இதுல என்ன தவறு இருக்குது? இதுல என்ன அரசியல் இருக்குது? அது மட்டும் இல்ல, தெரிவிக்கப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. தெரிவிட்ட அரிசியை பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. நான் காலையில் இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர், அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இணையத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். அதே போல காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு டிபிசி குடோன்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல ஊத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்துல அங்க நேரடி கொள்முதல் நிலையத்துல 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.